உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லே. வாசிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்படி கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பணமோ பதவியோ படிப்போ ஞானமோ அல்லது அதிகாரங்களோ அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய ஆவியில் நம்ம நிரம்பி இருக்கிறதுனால, அவருடைய ஆவி நம்மை பலப்படுத்துகிறதுனால, என்னை பலப்படுத்துகிற கர்த்தரால எல்லாவற்றையும் செய்ய என்னால் கூடும் அப்படின்னு பவுல் சொல்கிறானே, அது மாதிரி எந்த காரியத்துக்கு தேவன் நம்மை பலப்படுத்துகிறாரோ அதை மாத்திரம் நாம் செய்ய முடியும். அதை மாத்திரம் செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு. நீ உயர்ந்து இந்த மாதிரி இப்படி மேன்மையான அந்தஸ்துக்கு வர்றதுக்கு நான் உன் கூட இருந்து உன்னை உயர்த்துவேன், நீ என் கூட வா அப்படி சொல்கிறாரு. அதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்த தரிசனம். அந்த தரிசனத்தின்படி நாம் முன்னேறி போகலாம். அதற்கு பலப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர். எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பலப்படுத்தி அவர் பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலும் சரி, அவர் சிலுவைக்கு போன போதும் சரி, அவரை பலப்படுத்தியது யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் பிறந்ததும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால தான். மரியாள்கிட்ட வந்து சொல்லப்பட்டது, உன்னிடத்தில் உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மேல் நிழலிடுவார், நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படி சொல்லப்பட்டது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை பூமியில் பிறக்க வைக்கிறதுக்கே ஒரு விதத்தில் கிரியை செய்திருக்கிறார். மனுஷனா இயேசுவானவர் ஆதி முதல் பிதாவோட இருந்தார்னு எழுதியிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆவியில் அங்கே இருக்கிறாரு. பிதாவும் குமாரனும் சேர்ந்து தான் அண்ட சராசரங்களையும் உண்டாக்குனாங்க. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு பிதாவுடைய வார்த்தையின்படியே நான் பூமியில் ஒரு மனுஷனாக பிறக்கணும், அங்கே போய் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிதா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் போகணும், அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 வாசிக்கிறீங்க. அப்போ உலகத்தோற்றம் முதல் நமக்காக அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார். அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் குறிப்பிட்ட காலம் வந்தது. பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து பூமியில் அவரை ஒரு சாதாரண மனுஷனாக, சரீரத்தில் மாம்சத்தில் பிறக்கிற ஒரு மனுஷனாக பிறக்க வச்சாங்க. பிறகு அந்த அவர் பிறந்தபோது தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய பலன் கூட இயேசுவுக்கு இல்லை. ஏரோது அவரை கொலை செய்ய தேடுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்புக்கிட்ட சொல்லி கர்த்தர் சொல்லி தூக்கிட்டு ஓடி போயிரு. இயேசுவை தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடி போனானா. அங்கே போனால் அந்த வீட்டை காட்டுறாங்க, இதுதான் இயேசு வளர்ந்த இடம் அப்படி சொல்லி காட்டுறாங்க. அப்புறம் குறிப்பிட்ட காலம் கழித்து நீ மறுபடியும் நீ போயிடலாம், இஸ்ரேல் தேசத்துக்கு போகலான்னு சொன்னப்போ கூட்டிகிட்டு வந்தான்லாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசுவானவர் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியல சிறு குழந்தையாக இருந்தப்ப. ஆனால் எப்போ இயேசு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்றாரோ, இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரோ, அப்போ என்ன நடந்ததான்? வானம் திறந்தது, பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இறங்கி அவர் மேல் அமர்ந்தார். அப்படி வாசிக்கிறீங்க. அப்படி வாசித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் செய்த அற்புதங்களும் சரி, அவர் போதித்த போதனைகளும் சரி, அவ்வளவு அற்புதமாக இருந்தது. இவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தபடியாலே அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சதுசேயரை வாயடைத்தார் என்று கண்டு பரிசேயர்கள் வந்து சோதிக்க வர்றாங்களாம்.
அப்படி நல்ல போதனைகள், சரியான போதனைகள், அவர் போதனைகளை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று. ஏன் 12 வயதாக இருக்கும் போதே கூட அவர் ஆலயத்தில் போயிருந்த போது அங்கே வேதபாரர் பரிசேயரெல்லாம் பார்த்து பேசி, இவர் கேள்வி கேட்டாராம், அவங்களுக்கு விளங்கலை, அவங்க கேள்வி கேட்டாங்களாம், நல்லா பதில் சொன்னாராம். அதெல்லாம் பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியெல்லாம் வாசிக்கிறோம். எல்லாமே பரிசுத்த ஆவியானோட பலத்தில் மாத்திரம் செய்தேன் என்று சொல்லுகிறார். நான் தேவனுடைய குமாரன், அதனால் நான் இப்படி செஞ்சிருவேன், அப்படி சொல்லலை. அவர் சாதா மனிதனாக பரலோகத்தில் எல்லா அதிகாரங்களையும் வைத்துவிட்டு பூமியில் ஒரு சாதா மனிதன், உங்களையும் என்னைய போல சாதா மனிதனாக பரிசுத்த ஆவியானோட பலத்தினால மட்டும்தான் நான் பூமியில் இருக்கிற போது வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவர் பூமியில் வந்தார், குழந்தையா இருந்தப்போ ஒன்றும் செயலாக அவரை காப்பாற்ற வேண்டியிருந்துச்சு. ஆனால் எப்போ போய் ஞானஸ்நானம் எடுத்தாரோ, எப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் மேலே தங்கினாரோ, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய பலத்திலே அவர் செயல்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே பரிசுத்த ஆவியானுடைய பலத்திலே செயல்படும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்திலேயாவது இயேசு தோற்று போனாரா? எந்த விஷயத்திலாவது கேள்வி கேட்ட போது பதில் சொல்ல மாட்டேன்னு போனாரா? அவர் ஏதாவது சிக்க வைக்கணும்னு கேள்வி கேட்க வந்தாங்க. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒருத்தையை பிடிச்சிட்டு வந்து, இவர் இப்படி சொன்னாலும் மாட்டிக்கிடுவார், அப்படி சொன்னாலும் மாட்டிக்கிடுவார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவளை கல்லறியணும்னு போட்டிருக்கு, மோசையின் சட்டத்தில் எழுதியிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவர் காப்பாற்ற நினச்சி ஏதாவது சொன்னார்னா அப்போ சட்டத்தை மீறுறீங்களா அப்படி சொல்லிடுவாங்க. இல்லை கல்லறிஞ்சிக்கன்னா அப்போ ஐயோ காப்பாற்ற நினைக்கிறவர் காப்பாற்ற முடியாமல் போச்சா அவருக்கு அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன சொன்னார் கடைசியில்? பாவமே செய்யாதே கல்லை விடுறான்னொன்னே எல்லாருக்கும் ஃபங்க் ஆகி போச்சு. எவ்வளோ வேகமாக வந்து கல்லை தூக்கிட்டு வர்றானுங்க, சொல்லு பதில் சொல்லு அப்படின்னு. கடைசிக்கு எல்லாரும் தலை கிறுகிறுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு பாட்டுக்கு போயிட்டான். அப்புறம் இன்னொரு இடத்துல வரி செலுத்துவது சரியா, ராயனுக்கு வரி செலுத்துறது சரின்னாக்கா என்ன, நீ பெரிய ரட்சகர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, கடைசிக்கு நீயே வரி செலுத்தணும்னு சொன்னால் நீ அடிமையாக தானே இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. செலுத்தக்கூடாதுன்னு சொன்னால் கலகம் உண்டாக்குற ஆளுன்னு சொல்லிடுவாங்க. கடைசிக்கு இவர் என்ன பண்ணுறார்? ராயனுடையதை ராயனுக்கு செலுத்து, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்து அப்படின்ட்டார். அதுவும் அவங்களுக்கு ஒன்றுமே. ஆனால் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசுவானவர் வேத வாக்கியங்களை கற்று வைத்திருந்தார், படித்து வச்சிருந்தார். அவருக்கு என்னவெல்லாம் போதிக்கப்பட்டதோ பூமியில் இருக்கிற போது என்னவெல்லாம் போதிக்கப்பட்டதோ அதுபடி தான் அவர் செஞ்சார். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவராலே போதிக்கப்படுகிறோம். அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லுவதற்காக இந்த செய்திக்குள்ளே நாம் போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். இந்த செய்தி, இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற சில விவரங்கள் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றி போடும். இனி உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி கிடையாது. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணுமே, உன் துக்க நாட்கள் முடிஞ்சுது. ஹல்லேலூயா. இது இப்படி சொல்கிறோம்ல, இதை சொல்கிறத நல்ல செய்தி, நல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு வந்துருச்சுன்னா அப்படியே அது சரியாயிருது. இதை ஏற்றுக்கிறாமல் சிலருடைய மனசு இருக்குது, ஆமாம் மாறிடுமாக்கும் அப்படி சொன்னால் அது அவங்களுக்கு மாறவே மாறாது. இப்போ கர்த்தர் வந்து சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேளுன்றாரு. கேட்கணும். நான் இப்போ சொல்கிறேன், இதை ஏற்றுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கை இன்று முதல் நான் சொல்லுகிறேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்படி என்ன இந்த செய்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2 நான் வாசிக்கிறேன். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி
அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதியரும் எலாமித்தரும் மொசபத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுக்கு தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடியாலே அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு
பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறானே. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். அப்பொழுது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இதை நான் முழுதுமாக வாசித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. பெந்தகோஸ்தே என்னும் நாள் 50வது நாள். இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போன நாள் எத்தனாவது நாள்? 40வது நாள். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 40வது நாள் அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். இடையில போயிட்டு வந்திருக்கிறார், அது வேற. அப்புறம் இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்காக தன்னுடைய சீஷர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறத சீஷர்களும் பார்க்குறாங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ 2 தூதர்கள் பக்கத்தில் இருந்து, அப்படி என்ன வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இப்படி உங்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு ஏறி போனவர் அதே போல் மறுபடி திரும்பி வாருன்னு சொல்லிட்டு போனாங்க. இவங்க போய் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருந்தார் இயேசு? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இந்த சீஷர்கள் எல்லாரும் 10 நாளைக்கு 40வது நாள்லேருந்து 50வது நாள் வரைக்கும் அந்த மேல் வீட்டு அறைன்னு போட்டிருக்கு பாருங்க. அவர் கம்யூனியன் கொடுத்ததும் மேல் வீட்டு அறையில் தான். இங்கே மேல் வீட்டு அறையில் மார்க்குடைய வீடுன்னு பொதுவாக சொல்கிறாங்க. மார்க்கு சுவிசேஷம் எழுதியிருக்கிறானே, இந்த மார்க்குடைய வீடுன்னு அநேகர் நிதானிக்கிறாங்க. சரி, ஓகே. அங்கே போய் காத்திருந்தாங்க. எப்படி காத்திருந்தாங்களாம்? ஒருமனப்பட்டவர்களாய், பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஒருமனப்பட்டவர்களாய் காத்திருந்தார்களாம். அப்போ 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள். அந்த நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படி பார்க்குறீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதாம் பாவம் செய்தபோது அவனை விட்டு விலகினார். ஆனால் எப்போ பாவத்துக்கு இயேசு பரிகாரம் செய்தாரோ திரும்ப வருகிறார். பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அன்றே தான் சபை ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த நாளில் தான் சபை ஆரம்பிக்கிறது. சபை ஆரம்பிக்கும் போது எப்படி வந்தது? அபிஷேகம் வந்தது, வரங்கள் உண்டாயிற்று. அவரவருக்கு கொடுத்த வரங்களின்படியே அந்நிய பாஷையிலே பேசினார்கள். பேசுகிறவங்களுக்கு அந்நிய பாஷை. ஆனால் அங்கே 14 விதமான மனிதர்கள், 14 விதமான பாஷைகளை பேசக்கூடியவர்களை அந்த இடத்துல எழுதியிருக்கு. அவங்க எல்லாம் கேட்குறாங்க, இவங்கெல்லாம் கலிலேயர் தானே, என்னடா நம்ம பாஷையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் உண்டாகிவிட்டது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க கலிலேயர், அது எப்படி நம்ம பாஷையில் பேச முடியும், ஆனால் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிறாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? தண்ணி போட்டிருக்கிறாங்க. அப்படி சொல்கிற கூட்டமும் அங்கே இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த வரங்கள் வந்தது, அந்நிய பாஷையிலே பேசினார்கள். அந்த பாஷைகள் எப்படி சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த அப்படி இருந்துச்சா? அவங்கவுங்க பாஷையில் பேசினதா? பரிசுத்த ஆவியானவர் வந்தார்,
வரங்களோட வந்தார். முதலாவது பேசப்பட்ட வரம் அந்நிய பாஷை, ரெண்டாவது வந்தது தீர்க்க தரிசனம். அந்நிய பாஷையெல்லாம் பேசி முடிச்சுட்டு இவங்கெல்லாம் தண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறப்ப பேதுரு எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறான். அந்த பிரசங்கத்தில் என்ன சொல்கிறான், எல்லாம் இப்போ வந்துட்டு காலையில் எத்தனை மணி, இது 3ஆம் மணி வேலையாக இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறான். 3ஆம் மணி வேலைன்னா நமக்கு என்ன டைம் அது, காலையில் 9 மணி. அதாவது காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு ஜெபம் பண்ண போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் ஜெபம் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அபிஷேகம் இறங்கிருச்சு, பெரிய சத்தம் கேட்குது, பெரிய வானத்திலேருந்து பெரிய முழக்கம் உண்டாகி சத்தம் கேட்டு அக்கினிமயமான நாவுகள் தோன்றி எல்லார் மேலே உட்காருது. அது அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. சத்தம் கேட்டு எல்லாம் ஓடி வந்து பார்த்தா அப்படி நடக்குது. அப்போ வரம் அபிஷேகம் வந்தது, வரங்கள் வந்தன, அந்நிய பாஷையில் பேசினார்கள். அங்கே தீர்க்க தரிசனமாகவும் சில காரியங்களை பேதுரு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்ன பிரசங்கமே பண்ணுறான் பாருங்க. யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்ட உடனே அவர்கள் மனதில் குத்தப்பட்டவர்களை நாங்கள் என்னையா பண்ணணும், இந்த இயேசுவை பாவ மன்னிப்பு கேட்டு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி தான் வரம். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட எல்லா வரங்களும் இருக்கின்றன. இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் உங்களிடத்தில் எல்லா வரங்களும் 9 வரங்களும் உங்களுக்குள்ளே வருகின்றன. அதை நீங்கள் எதை விரும்பி செயல்படுத்துவீங்களோ அதை செயல்படுத்தலாம், மற்றெல்லாம் டார்மெண்ட்டாக அமைதியாக இருந்துடும். பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே 9 வரங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் எதை பயன்படுத்துவீங்களோ அதை பயன்படுத்தலாம். ஒரு காலகட்டத்தில் நான் அந்நிய பாஷை அது வளர்கிற மாதிரி இருக்க வேண்டான்னு சொல்லிட்டேன். கடைசிக்கு பார்த்தாக்க அந்நிய பாஷையில் தான் மீதி வரங்கள்லாம் ஆரம்பிக்குது. அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறீங்கன்னு, உங்களுடைய புத்தி கெட்டாத விதத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாருன்னு, தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டுதல் செய்கிறாருன்னு, உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக வேண்டுதல் செய்கிறாருன்னு, உங்களுக்கு விசுவாசத்தில் நீங்கள் வளரும்படியாக அவர் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறாருன்னு, சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாருன்னு இதெல்லாம் வாசிக்கிறோம். அப்புறம் ஏசாயா 28வது வசனத்தில் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பைபிள் விளங்குதுன்னு சொல்கிறீங்களே, அப்படி இல்லை, எல்லாமே விளங்கத்தக்கதாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார்னு, சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துகிறவர், பைபிள் முழுசையும் உங்களுக்கு விளங்க பண்ணுவார்னு. அப்புறம் அதில் ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் அந்நிய பாஷையில் பேச மாட்டேன்னு முரட்டாட்டம் பண்ணுறதுனால அநேக ஆபத்துகளில் நீங்கள் போய் விழுந்துருவீங்க, பின்னிட்டு விழுந்து அப்படியெல்லாம் ஆயிரும்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்நிய பாஷையில் பேசுங்க அப்படின்றாரு. அப்போ எல்லா விடுதலையும் வரும். தீங்குகளுக்கு பதிலாக தீங்குகள் வர்ற வேகத்தில் அது ஆசீர்வாதமாக மாற்றப்படும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஜெயமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு எழுதியிருக்கு. அந்த அந்நிய பாஷையில் பேசுகிறது ரொம்ப அவசியம். பவுல் சொல்கிறான், மற்ற எல்லார காட்டிலும் அதிக அளவில் ஊழியத்தை செஞ்ச அந்த பவுல் சொல்கிறான், உங்கள் எல்லார காட்டிலும் நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறது நமக்கு பிடிக்காமல் இருந்தாலும், நம்ம பேசுகிறது நமக்கே தெரியலைன்னாலும், நம்ம பேசுகிறது பக்கத்தில் இருக்கவனுக்கும் தெரியலைன்னாலும், அதுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணால் வியாக்கியானம் பண்ணுற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறது. மற்றவங்க யாரும் வியாக்கியானம் பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே திடீர்னு அப்பைக்கப்போ வியாக்கியானம் பண்ணி அது தீர்க்க தரிசனமாகவும் சொல்ல முடியும். உண்மையான வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நாம் பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசணும். அனாவசியமாக தேவன் எதையாவது செய்வாரா? அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி அது மூலமாக தீர்க்க தரிசன வரத்தையும் உண்டாக்கிக்கிட்டு அது மூலமாக மற்ற வரங்களும் நமக்குள்ளே செயல்படத்தக்கதாக விசுவாசத்தை நமக்குள்ளே வளர்க்குறாரே, அதை நம்ம செயல்படுத்தாமல் இருக்கிறது எப்படி? நம்முடைய வாழ்க்கையிலே அந்நிய பாஷை பேசணும். அது எப்படி பேசுகிறதுன்னு தெரியலன்னுவாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுங்க. ஏன்னா உங்கள் புத்தி கெட்டாது, ஆனால் இருதயத்திலிருந்து உங்கள் வார்த்தைகள் வாய் வழியாக வெளியே வந்துடும். இருதயத்துக்கு, அதாவது புத்தி அளவுக்கு மூளை அறிவு கெட்டாது,
இருதயத்திலிருந்து, அவுட் ஆஃப் த பெல்லி அப்படின்னு வயிற்றில் இருந்துன்னு போட்டிருக்க ஒரு இடத்துல. அது மாதிரி உங்கள் இருதயத்திலேருந்து நேராக அது அபிஷேகம், அந்த வார்த்தைகள் வாய்க்கு போயிடும். அதை நீங்கள் பேசும்போது பெரிய அற்புதங்கள் நடக்கின்றன. நான் உட்காந்து யோசிப்பேன், என்ன ஆண்டவரே இதுன்னா, என்னை நம்புறியா நீன்னுவார். அது அவரை நம்புகிறோமா விசுவாசிக்கிறோமாங்கிறதுக்கு ஒரு சோதனை மாதிரியும் ஆயிடுது. அவரை நம்பி, கர்த்தாவே நீர் சொல்கிற வார்த்தைகளை நான் பேசுகிறேன், இட் டேக் டைம், உங்களுடைய சமூகத்தில் உட்காந்து நேரம் எடுத்து நான் பேசுகிறேன். இது போர் அடிக்குதே அப்படின்னா, போர் அடிக்கிறதுனால அது ஒரு வேலை. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து பேசுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற கூலி வரும். கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைகிறது. புது பலன் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறது. இப்போவே இந்த வசனத்தெல்லாம் வாசித்தோம். அந்நிய பாஷை இப்போவே நம்ம பேசலாம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு, உங்களை வளர்க்க போகிறாரு. இந்த நாள் முதல் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. போகும்னு பாடுனா போயிற்றுன்னு முடியுது. இப்போ அல்லேலூயா, துக்க நாட்கள் முடிந்தது. எப்போ அபிஷேகம் வந்ததோ, எப்பொழுது அபிஷேகத்தில் நிறைஞ்சு நம்ம அந்நிய பாஷையில் பேசுகிறோமோ, எப்போ வரங்கள் நம்மக்கிட்ட செயல்பட தொடங்குதோ, அதோட துக்க நாட்கள் முடிந்தது. இது நாள் வரைக்கும் பிசாசு ஆட்டம் போட்டது, இனி அவன் ஆட்டம் போட முடியாது. நமக்கு முன்பாக அநேக சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகள் வரலாம். எல்லா சவால்களிலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா, ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். எந்த சூழ்நிலையை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல. ஏனென்றால் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் ஒருவர் உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. எங்கே அப்படியே உட்காந்து மேனிக்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசி ஜபிக்கலாமா? ஏன்னா அந்நிய பாஷை பேசும்போது பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படி தானே எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். வேற யாரும் ஜெபம் பண்ணி கேட்காம படாமல் போகலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணி கேட்கப்படாமல் போகுமா? உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணட்டும். ஆனால் அந்நிய பாஷை பேசினாதான் அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு. அதில் ரகசியங்களையும் பேசுகிறாரு. உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுறவங்க எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம், அல்லது உட்கார்ந்தே ஜெபம் பண்ண என்ன பண்ணுங்க. ஹல்லேலூயா ராபா ஷாபா ராதா லாபா கரந்த லாபு ஷந்தலபாம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்நிய பாஷை பேசும்போது தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று சொன்னார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று. அப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் பேசுகிறீர்கள். யுவராதாபா ஷபா ராதாபா கரந்தலாபு ஷந்தலபா. எல்லாரும் பரிசுத்தாவில நிரம்புவோம், அந்நிய பாஷையில பேசுவோம். பரிசுத்தாவில நிரம்புவோம், அந்நிய பாஷையில பேசுவோம். பரிசுத்தாவில நிரம்புவோம், அந்நிய பாஷையில பேசுவோம். அந்நிய பாஷையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுடைய புத்திக்கு, மூளை அறிவுக்கு அதிகமாக அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய மகத்துவங்களையும் பேசுகிறீர்கள், ரகசியங்களை பேசுகிறீர்கள். மற்றவர்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது கெடுக்க பார்ப்பான். மற்றவர்களுக்கு தெரியாத அளவிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியின் ஜெபம் கேட்கப்படுகிறது, பதில் வருகிறது. உங்களுக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வருகிறது. நமக்கு எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலையா, அதனால அவரே நமக்காக ஜெபம் பண்ணுறாராம். அவரை ஜெபம் பண்ண விடுங்க. தேரா பாபா ஷாபா ராதாலாபா கரந்தலாபு ஷந்தலபா ஒரிதாலாபா ரபாலாபா கரந்தலாபு ஷந்தலபாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். எல்லாரும் சந்தோஷமாய் உற்சாகமாக கர்த்தட்ட ஜெபம் பண்ணுங்க. பாராதியலாபு ஷாபா ராதாலாபா கரந்தலபா ஒரிதாலாபா ரபாரந்தலாபு ஷாபா ராதாலாபா கரந்தலாபு ரந்தலாம் கீராதாலாபு ஷாபா ரபாம். அபிஷேகம் இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. அந்நிய பாஷையில பேசுங்க. தடைகள் நீங்குகின்றன, தடைகள் நீங்குகின்றன. ஆசீர்வாதம் வருகிறது. ஆசீர்வாதம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது, உங்க குடும்பத்தின் மேல் ஊற்றப்படுகிறது, உங்க பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்கள் ஆவார்கள். தேராபாலாபா கரந்தலாபு ஷம்பரா பாலியாந்தரா பாலபாம். உன் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்.
இது நாள் வரை சோர்ந்து போயிருந்த தேவனுடைய பிள்ளையே திடன் கொள். உனக்காக கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. உனக்காக கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அவரை நோக்கி பார். இப்பொழுது அவரை நோக்கி பார். உன் வாழ்க்கை பிரகாசம் அடையும். நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற, நீ வெட்கப்பட்டு போறதில்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷை பேசலாம், ஜெபம் பண்ணலாம், நன்றி சொல்லலாம். நீங்க அந்நிய பாஷை பேசுறப்ப தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறீர்கள். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், உங்களுக்கு எப்படி உதவி செய்கிறார், எவ்வளவு மேன்மையானவர், அதெல்லாம் நீங்க பேசுறீங்களா? அது ஆவியானவர் அப்படி பேசுறாராம். உங்களோடு கூட இருக்கிறவர், உடைய பட்சமாய் இருக்கிறவர், உனக்கு உதவி செய்கிறவர். இன்றைக்கு தடைகள், அந்த அந்த நுகங்கள் முறிக்கப்படுகின்றன, தடைகள் நீங்குகின்றன. உற்சாகமா அல்லேலூயா சொல்லலாம். உற்சாகமா உற்சாகமா தடைகளை தகர்க்கிறவருக்கு அல்லேலூயா, ஜெயம் கொடுக்கிறவருக்கு அல்லேலூயா. பேசலாம், அந்நிய பாஷையில பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து அந்நிய பாஷையில பேசுங்க. இன்று இன்று உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இன்று உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இது நாள் வரை இந்த தோல்விகள், இது நாள் வரை இந்த சோர்வுகள், அந்த சோர்வு ஒரு பிசாசு, சோர்வை உண்டாக்குறது ஒரு பிசாசு. நீங்க உற்சாகம் அடைங்க, பிசாசு ஓடி போறான். சோர்வை உண்டாக்குற பிசாசை நீங்கள் இப்பொழுது விரட்டுகிறீர்கள். தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு எதிராக இருக்க போகிறவன் யார்? உனக்கு எதிராக ஒருவர் இருக்க முடியாது, நிற்க முடியாது. சத்துருடைய சகல கொள்ள இந்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். இந்த அபிஷேகத்தினாலே, இந்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். அபிஷேகத்தை அந்நிய பாஷையில பேசுங்க. அபிஷேகம், அபிஷேகம் இறங்குகிறது, இறங்குகிறது. நிரம்புங்க, பேசுங்க. ஒரு காபாரை அந்தரா வீலாபு சந்தலா. உடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிகிறது, நாளைக்கு இல்லை, இன்றோடு முடிகிறது. அபிஷேகத்தில் நிரம்பி பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியானவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். காபாரை தலாபு ஷாபாரா தலந்தரா வீலாபா கரந்தலாபு சந்தலாபா. ஒரு காபார அந்தலாபு ஷாபார தலாபார அந்தரா வாலபா கரந்தலாபா. தேவன் உன்னோடு கூட, தேவன் ஒருவர் உன்னோடு கூட இருந்தால் நீ ஜெயிக்கிறாய். தீபாலாபா சந்தலாபா கரந்தலாபா தீராபாலபாரா கரந்த. கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய மேய்ப்பர், அவர் மேய்க்கிறார். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ஆடாய் இருக்கிறேன். ஆதலால் நான் கவலைப்படுவதில்லை, நான் குறைவுபடுகிறதில்லை. அவர் என்னை புல்லிடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் உங்களை மேய்ப்பராய் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை உங்கள் மேய்ப்பராய் வைத்துக் கொள்ளுங்கள். ஏராபாலா காபாரை அந்தரா வீலாபு ஷபர தலபார அந்தலபா. ஒரு காபார தலபாரை அந்தரா வீலாபு ஷபர தலபா. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அவரை என்னை நடத்துகிறார், புல்லில் இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார், நீதியின் பாதைகளை நடத்துகிறார், நீதியின் பாதைகளை நடத்துகிறார், நீதியின் பாதைகளை நடத்துகிறார். மரணங்களின் பள்ளத்தாக்களில் நான் பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். உங்கள் கோலும் தடியனை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறேன். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இப்பொழுது அபிஷேகம், இப்பொழுது அபிஷேகம், இப்பொழுது அபிஷேகம். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போது உங்களுடைய பாத்திரம் இப்பொழுது நிரம்பி வழியும்.
பாத்திரம் நிரம்பி வழியட்டும். அபிஷேகத்தால் நிரம்புங்கள். நீங்கள் அபிஷேகத்தினால் நிரம்பி பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உடைய வாழ்க்கையில் தொடர. அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. அல்லேலூயா. ரபாலா கபரந்தலா புஷந்தலவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வந்த மாற்றங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஜெயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. விடுதலைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுக்கிற சமாதானத்துக்காக, நீர் கொடுக்கிற சந்தோஷத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஜெயிக்கிறவர்களாய் வைக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஜெயங்களுக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போறதில்லை என்று சொன்னீர். நாங்கள் வெட்கப்பட்டு போறதில்லை. எங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்போம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று எங்களுடைய வாழ்க்கை மாறிற்று, இன்று எங்களுடைய வாழ்க்கை மாறிற்று. துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. ஆசீர்வாதம் வந்தது, சந்தோஷம் வந்தது, விடுதலை வந்தது, ஜெயம் வந்தது. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாளைக்குள்ள இன்றே வந்து விட்டது. உணர்ந்து கொள்வோமாக. ஒவ்வொரு நாளும் வீட்டில் அந்நிய பாஷை பேசுவோமாக. பேசுங்க. அதிகமான ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைவீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படணும். இந்த பிள்ளை தானா அது, இவன் தானா அதுன்னு அவன் சுற்றி இருக்கலாம் ஆச்சரியப்படணும். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். உங்களுக்காக கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாளிலே சபை ஆரம்பமாயிற்று. சபை ஆரம்பமான நாளிலேயே வரங்களோடு அது ஆரம்பித்தது. அந்த வரங்கள் கர்த்தாவே செயல்பட்டு 3000 பேர் அன்று ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தாவே அந்த நாளாக நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு அந்த நாளாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகிறோம். அபிஷேகம் இறங்கினபடியால் நன்றி. அந்நிய பாஷை வரம் கொடுத்தபடியால் நன்றி. இதன் மூலமாக தீர்க்க தரிசனம் வரத்தை நீர் கொடுக்கிறீரே, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வியாக்கியானம் பண்ண இவர்களுக்கே நீர் ஞானம் கொடுக்கிறீரே, வேலன் கொடுக்கிறீரே, வார்த்தை கொடுக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதி எல்லா வரங்களும் தொடர்ந்து வரப்போகிறது. அபிஷேகத்தை பெற்றால் அபிஷேகத்தில் 9 வரங்களும் இருக்கிறதே. 9 வரங்களும் இவர்களுக்குள்ளே இருக்கிறதே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏற்ற காலத்திலே ஒவ்வொன்றையும் விளங்க பண்ணுவீர். உமக்கே துதிக்க மகிமை. நீர் ஆசீர்வதியை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.